பார்க்க போகிற சமையல் ஒரு சூப்பரான பச்சை பயிறு சாம்பார் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே இந்த ஒரு குழம்பு போதும். டேஸ்ட் நல்லா அட்டகாசமாகவும் இருக்கும், நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இதில் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு பச்சை பயிறு நாள் நைட்டு ஊற வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நல்லா ஒரு 25 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, 5லேருந்து 6 பூண்டு பல் அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ மீடியம் சைஸாக 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு 5 விசில். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம், இல்லை குழம்புத்தூள் எதுனாலும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மீடியம் சைஸாக ஒரு 3 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது க்ளோஸ் பண்ணிடலாம். 5 விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இது ஊற வச்சதுங்கிறதுனால 2 விசில்லே நல்லா வெந்துடும். நமக்கு நல்லா நம்ம குலைவாக வேணும். விசில் வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையுமே நம்ம மசிக்க போகிறோம். அதனால் 5 விசில் விட்டோம்னா மசிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ விசில் விட்டு ஸ்டீம் இறங்கிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மசிச்சு விட்றலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். திக்னஸ் பார்த்துக்கோங்க, பார்த்துக்கிட்டு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கட்டும். ரொம்ப மசிக்கக்கூடாது, குழன்னு ஆயிரும். அப்படியே ஒன்றும் பாதியமாக மசிச்சு விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம சாதத்தில் ஊற்றி சாப்பிடையில நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ தாளிக்கிற பேன் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 5 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு 3 பல் பூண்டு நச்சு வச்சுருக்கேன் தோலோட. இப்போ இது ரெண்டையுமே சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் பூண்டு நல்லா செவந்து வரணும். இது கூடவே நல்லா ஒரு 3 வரமிளகாயை விதையை எடுத்துகிட்டு 2ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பூண்டு வெங்காயம் இந்த அளவுக்கு ப்ரௌன் கலரில் வதங்கணும். இந்த தாளிப்பு நம்ம அப்படியே கொட்டிடலாம். இப்போ இது மேலாப்பில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கு மேலே அப்படியே இந்த தாளிப்பை ஊற்றிடலாம். அவ்வளோதான், அருமையான பச்சை பயிறு சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். இந்த ஒரு குழம்பு வச்சோம்னா எல்லாத்துக்குமே 3 வேளையும் எடுத்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம். கேஸ் அமர்த்திட்டேன். அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.